வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் அதிக சேல்ஸ் போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கல்ஸ்லையும் உங்களுக்கு உங்களுடைய டே டு டே சிட்டி பர்பஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல டீசெண்டான பவரையும் அது கூடிய ஒரு சூப்பர் லெவலான மைலேஜையும் அந்த வெஹிக்கல்ஸ்ன்றதை ஆஃபர் பண்ணும். அட் த சேம் டைமில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் லுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரியும் இந்த செக்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவராலாக நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ஆல்ரவுண்டர் செக்மெண்ட்னே சொல்லலாம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் வெஹிக்கல்ஸை பார்ப்போம். ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோட்டோ ஆட்டோவில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கல் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125. அவங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல இருக்கிறதுலே அஃபோர்டபுள் பிரைசிங்ல நல்ல ஒரு மாஸ்குலியரான ஒரு டிசைனோட ஒரு வெஹிக்கல் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கலோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மாஸ்குலியர், அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலிக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு டிசைன் டோனில் இருக்கும். இந்த ஒரு வெஹிக்கல்ன்றது அந்த ஒரு சீட்டிங், அந்த வெஹிக்கலோடைய அந்த ஒரு ஸ்பேசினஸ், எல்லா விஷயங்களும் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு இந்த ஒரு வெஹிக்கலை பெஸ்ட்டான ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இன்ஜினு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 10.72 bhp பவர்ஸும் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ஒரு பவர் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 55 to 70 km கிட்ட வரைக்கும் கூட இந்த வெஹிக்கல் கிட்ட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் டீசெண்டாக ஓடணும், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆர்டர்மன்ற ஆப்ஷன்ஸு, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 122 kg, சீட் 799 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,04,000 முடியுது. அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமா இந்த ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் உங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அகேன் நம்ம ஹீரோட ஒரு ப்ராடக்ட் தான், நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே டோட்டலான ஒரு யூனிக் டிசைனு, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு, அது கூடிய நல்ல ஒரு மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. இந்த வெஹிக்கிளை பார்த்தா இது யாரும் மைலேஜ் தர வெஹிக்கிள்னே சொல்ல மாட்டாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் நிச்சயமாக நல்ல மைலேஜ் தரும். அது என்ன ஏதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் ரைடிங் ஸ்டான்ஸில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி மோட்டார் சைக்கிளாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டலிங் ஆஃபர் பண்ணுது. பட் என்ன அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜ் மாதிரி விஷயங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு டவுட்டு தான். ஆமாம், அந்த அளவுக்குலாம் சீட்டிங்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்காது, 2 பேர் உட்காரலாம், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டிங் ஒரு ஃபுல் LED இன்ஸ்ட்ருமெண்ட்லெஸ், ஒரு ஃபுல் டிஜிட்டல், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்கன்றப்ப நோ வரிஸ். வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.4 bhp பவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 59 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் நிச்சயமாக நீங்கள் இந்த வெஹிக்கிளுமே சேம் உங்களுக்கு 55 to 70 km, 60 km கிட்ட வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பவர் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பவர் தான் கொடுக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்குது. அதுக்குரிய ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனும் இருக்குதுன்றப்ப ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஒரு 125cc இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. ஆமாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்டாக ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வருது, பின்னாடி ட்ரம்மு, IBS ஆர் ABS ஆப்ஷனும் இருக்குது. சிங்கிள் சேனல் ABS கொடுக்குறாங்க. இதோடைய டாப் மாடல் வரீங்கிறப்ப இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் சிங்கிள் சேனல் ABS
இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. சாரி, இன்னொன்று இருக்குது, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பட் நான் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுத்தது இவங்க மட்டும்தான். ஏன்னா ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,29,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாம், இந்த 125cc செக்மெண்ட்டில் ஓவராலாக ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் இந்த டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிசைன் டோனும் இருக்குது. அட் த சேம் டைமில் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன்ன்றது உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோன் இருக்கு. ஏன்னா இதில் உங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷன்ன்றதையும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளட்ச், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களா, எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச் தான் இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp ஆஃப் பவர்ஸும் 11.2 Nm ஆஃப் டார்க்கும் பிடிச்சும்போது நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோகஸ்டு பவர். நீங்கள் 80-90 கூட இந்த வெஹிக்கிள் போகிறத பார்க்கும்போது இது வந்து அந்த ஒரு 125cc வெஹிக்கிளானே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். அந்த ஒரு 80-90 டாப் ஸ்பீடு நீங்கள் ஒரு 110 சம்திங் கிட்ட வரைக்கும் போகலாம் நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்பா. பட் ஆனால் அதுக்கேற்ற பிரேக்கிங் இல்லைப்பா, ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒன்லி கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் தான். அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களா, பர் லிட்டருக்கு 56 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவும் நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். மைலேஜ்லையும் குறை கிடையாது, பர்ஃபார்மன்ஸ்லையும் குறை கிடையாது. ஓவராலாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜின். அது இல்லாமல் இது வந்து ஒரு 3-valve ஏர் அண்ட் ஆயில் கூல் சிஸ்டம் இன்ஜின். அதனால் உங்களுக்கு மற்ற இன்ஜின்ஸை விட இதில் பவர் வந்து நேச்சுரலாகவே நல்லா இருக்கும். ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் ஏட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளை நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ், சூப்பரான ஒரு ஃபேமிலி டிசைனு, அது கூட ஒரு நல்ல ஃபீச்சர் செட்டப்போட ஒரு வெஹிக்கிள் எதுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவ் டோனில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளாக ஹோண்டா ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைனில் பெல்ட் அண்ட் அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இன்ஜினு ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த என்னோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 bhp ஆஃப் பவர்ஸும் 10.9 Nm ஆஃப் டார்க்கும் பிடிச்சும்போது டாப் ஸ்பீடு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த ஒரு இன்ஜின் பற்றி சொன்னால் நல்லா ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த ஹோண்டாவோட SP125 இன்ஜின். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 64 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மைலேஜ் விஷயத்தில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது பெஸ்ட்டாக இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு யூஸ்வலாக வர மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக், சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 116 kg, சீட் ஏட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட 125 டியூக் அல்ல ஆர்சி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான், இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் ஒரு 10,000 கிட்ட ப்ரைஸிங் ஃப்ளக்சுவேஷன் வரும். பட் ஓவரலாக பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே சேம் தான். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன்,
யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு நேக்கட் மோட்டார் சைக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே 4 வால்வு அது இல்லாமல் லிக்விட் கூல்டு இன்ஜின் செட்டப்போட வரக்கூடிய ஒரே இன்ஜின் இந்த கேடிஎம்மோட இன்ஜின் மட்டும்தான். அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கும் 6 ஸ்பீட் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். ஓவராலாக இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் பவர்ன்றது பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 14.3 பிஹெச்பி அண்ட் 12 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 112 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ஆமாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேலை பேஸ் மட்டும்தான் வண்டியோட டோட்டல் வெயிட்டு 159 kg, சீட் ஹைட்டு 822 mm. கொஞ்சம் டாலர் ஆன் ஆகிட்டு சீட் ஹைட்டு அந்த விஷயம் பார்த்துங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,16,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னதான் ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்தாலும் 2.5 lakh கிட்டே ப்ரைஸிங் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது மாதிரி இருக்குது. ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ஹைக்கு தான். பட் இருந்தாலும் கேடிஎம் ஒரு 125 வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த கேடிஎம் பிடிக்குன்றவங்க இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. இதோடைய அதர் அப்கிரேடட் வெர்ஷன் வந்து இந்த ஒரு 200 அதோடைய ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகும். அதனால இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த கேடிஎம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் 200 கூட போகலாம். அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. பட் 125 சிசிலன்னு பார்க்கும்போது அது ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அது நம்முடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரி, அவ்வளோ தான். பாய்.